இந்த நோக்கத்தை, இந்த திருப்பாவையின் நோக்கத்தை சொல்லிக்கொண்டே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி அந்த உச்சகட்ட சங்கல்ப விஷயமாக நாராயணனை அடையக்கூடிய இந்த கிரமத்திலே நாம் இருக்கிறோம் என்ற அந்த சங்கல்பத்தோடு இந்த நாராயணனை பிரார்த்திப்பதற்காக எப்பேற்பட்ட விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே சொல்லிக்கொண்டே பிறகு இந்த விரதம் இருப்பதற்காக எப்படி நமக்கு கால சூழல் இருக்க வேண்டும், இயற்கை எப்படி சாதகமாக இருக்க வேண்டும். ஏன்னா விரதம் இருக்கணும்னா ரொம்ப ஹேதுவாக இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் சொல்லுவது போல என்ன இந்த ஓங்கி உலகளந்த பிறகு என்ன ஆடிமடை கண்ணா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லி நல்ல ஒரு ஸ்நானத்தை நாம் செய்து கொண்டு தூயோமாக வந்து உன்னை தூமலர் தூவி தொழுது இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி சங்கல்ப மார்க்கமாக அத்தனை பாசுரங்களையும் சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் தனியாக செல்லாமல். அதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே கோஷ்டின்னா நிறைய பேர் சேர்ந்து இருக்கணும், அதான் கோஷ்டி. இந்த கோஷ்டிங்கிற வார்த்தையே இந்த கட்சிகளுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கோஷ்டி பூசலுங்கிறாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, கூட்டமாக சேர்ந்து ஏதோ போராட்டம் பண்ணுறாங்கன்னா ஒரு கோஷ்டியாக சேர்ந்துருக்காங்கன்றாங்க. இந்த கோஷ்டிங்கிற வார்த்தையே வேத மார்க்க வார்த்தை. இது வேத வார்த்தை. கோ என்ற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று கோ என்றால் பசுக்களை குறிக்கும். இன்று ஒன்று கோ என்றால் உலகத்தையே குறிக்கிறது. இந்த சிருஷ்டி ஆகிற இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கிறது பார்த்தீங்களா, இதை அனைத்துமே கோ என்றும் சொல்லுகிறார்கள். மற்றொரு கோ வேதத்தை குறிக்கிறது. எங்கே எல்லாம் பகவானுடைய சம்பந்தமான இந்த வேத ஒலிகள் ஓதப்படுகின்றனவோ அதுதான் கோஷம்னு சொல்லப்படுது. அவங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன வேதத்தையா ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க? இவனை வாழ்கம்பா அவனை வாழ்கம்பா ஒரு கோஷ்டி சண்டை போட்டு என்ன போயிட்டு இருப்பாங்க. என்ன அதெல்லாம் கோஷம் கிடையாது. கோஷம் என்னாலே வேத ஒலிகள் தான் கோஷம், மங்கள ஒலிகள் தான் கோஷம். அதுதான் அது சேர்ந்து ஒலிக்கப்படுகின்ற ஒரு குழுவாக சேர்ந்து அது ஒலிக்கப்பட்டால் அதன் பெயர் தான் கோஷ்டின்னு அர்த்தம்.